ஹாய் ஆல், வெல்கம் டு மேக்ஸ் கோச்சிங் கிளாஸ். இன்றைக்கி ஃபஸ்ட் சாப்டரில் வந்துட்டு என்ன பார்க்கணுன்னா எடுத்துக்காட்டு 1.1 ஈக்குவல் டு செட்டில் என்ன ஏங்கிற கணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 3 5, பிங்கிற கணம் 2 3 எனில் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ காண்க. அடுத்தது சப்டைட்டில் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏவா ஆகுமா, இல்லையெனில் ஏன் ரெண்டு ஈக்குவலாக, அப்படி இல்லைன்னா ஏன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது சப்டைட்டில் 3 என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி என காட்டுக. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம இந்த எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, தீர்வு. ஓகேங்களா, நமக்கு ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது 1 3 5, பிங்கிற செட்டில் என்ன இருக்குது 2 3 இருக்குங்களா. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இருக்கிற ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏவை காணுங்க. ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பியும் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏவையும் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏங்கிற ஆர்டர் செட் எழுதிக்கலாங்களா. கிராஸ் கம்மா 3. ஓகேங்களா, நமக்கு ஏற்கனவே தெரியும், இதனால் ஒரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் செகண்ட் செட்டில் இருக்க ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு, ஃபஸ்ட் செட்டில் இருக்க ஃபஸ்ட்டு எலமெண்ட் செகண்ட் செட்டில் இருக்க செகண்ட் எலமெண்ட். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். ஓகேங்களா, அப்போது ஆர்டர் செட்டில் 1 2 1 3, நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் 3 2 3 3, நெக்ஸ்ட்டு 5 2 5 3. க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா. அவ்வளோதான். இப்போ 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, நம்ம 3 எலமெண்ட்ஸ்க்கு எழுதியாச்சு. இதை வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் சப்டிவிஷன்லேயே நம்ம என்ன பார்க்கணுன்னா பி கிராஸ் ஏ பார்க்கணும். அப்போது பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பிங்கிற செட்டில் என்ன இருக்குது 2 3 கிராஸ் ஏங்கிற செட்டில் 1 3 5. ஓகேங்களா, அதே போல் தான் ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு கணத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு உறுப்பும் செகண்ட் கணத்தில் இருக்க ஃபஸ்ட்டு உறுப்பும், ஃபஸ்ட்டு கணத்தில் இருக்க ஃபஸ்ட்டு உறுப்பும் செகண்ட் கணத்தில் இருக்க செகண்ட் உறுப்பும், ஃபஸ்ட்டு கணத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு உறுப்பும் செகண்ட் கணத்தில் இருக்க தேர்ட் உறுப்பு, இது மாதிரி எத்தனை உறுப்பு இருந்தாலும் அதோட நம்ம செட் எழுதணும். அதுக்கப்புறம்தான் ஃபஸ்ட்டு உறுப்பில் இருக்கிற ரெண்டாவது உறுப்பு, ஃபஸ்ட்டு கணத்தில் இருக்க ரெண்டாவது உறுப்புக்கு நம்ம வரணும். ஓகேங்களா, அப்போ செட் போட்டுட்டு 2 1, நெக்ஸ்ட்டு 2 3 2 5. ஓகேங்களா, அதே போல் 3 1 3 3 3 5. இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்டைட்டிலில் நம்ம வந்துட்டு ப்ரூஃப் பண்ணியாச்சு ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏவே. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் சப்டைட்டில் எனக்கு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சான்ஸ் இல்லை. ஏன் அப்படி பார்த்தோம்னா இப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் நாட் ஈக்குவல். ஏன்னா ஈக்குவேஷன் சமன்பாடு 1 மற்றும் 2ல் இருந்து சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து
2லிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இங்கே என்ன இருக்குது 1,2 1,2 இருக்கா. அப்போ இங்கே என்ன இருக்குது 2,1 இருக்குது. 1,2 இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ நாட் ஈக்குவல் டு 2,1. அதே போல் தான் அடுத்தது பாருங்கள் 1,3. நெக்ஸ்ட்டு இங்கே 1,3 இருக்கா, இல்லை. அப்போ நாட் ஈக்குவல் டு அதே எலமெண்ட் வேணும்னா 3,1 அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, 3,1. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எல்லா எலமெண்ட்டுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு நாட் ஈக்குவல் தான் ஆகுது. இதிலேருந்து நம்ம என்ன எழுதிடலான்னா இந்த செட் வந்துட்டு A cross B நாட் ஈக்குவல் டு B cross A. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சப்டைட்டில் 3. நெக்ஸ்ட்டு சப்டைட்டில் 3 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, n of A cross B equal to n of B cross A னா n of A cross n of B காண்கன்னு கொடுத்துருக்காங்களா. வெரி சிம்பிள். நம்ம equation 1 and 2லிருந்து A cross B எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு A cross B 1லிருந்து ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 1,2 1,3 3,2 3,3 5,2 5,3. ஓகேங்களா. அடுத்தது இது நம்ம equation 3 கூட வச்சுக்கலாம். அடுத்தது இதிலேருந்து நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, n of A cross B equal to n of B cross A கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம n of A cross B என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த கணங்களில் இருக்கிற இந்த செட்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எத்தனை, அதாவது வந்துட்டு உறுப்புகள் எத்தனைன்னு வந்துட்டு நம்ம எண்ணி போடுறது தான் வந்துட்டு n of A cross n of B. ஓகேங்களா. இப்போ இதில் எத்தனை உறுப்பு இருக்குது இந்த செட்டுக்குள்ளே 1 2 3 4 5 6. அப்போ 6 உறுப்பு இருக்கா. அப்போ 6. ஓகேங்களா. அதே போல் சமன்பாடு 2லிருந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் B cross A. ஓகேங்களா. B cross A என்ன நமக்கு இருக்குது, 2,1 2,3 2,5 3,1 3,3 3,5. ஓகேங்களா. இதை வந்துட்டு நம்ம equation 4ன்னு எடுத்துக்கலாம். சேம் தான், அது நம்ம எடுக்க தேவையில்லை. சரி, அதாவது B cross Aலேருந்து 2,1 2,3 2,5 3,1 3,3 3,5. ஓகேங்களா. இப்போ n of B cross A அப்படிங்கிற செட்டில் எத்தனை உறுப்பு இருக்குது, 1 2 3 4 5 6. அப்போ 6 உறுப்பு. இடையில காம போட்டுக்கிட்டால் நமக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் தெரியும். ஓகேங்களா. அப்போ நமக்கு சமன்பாடு 1 மற்றும் 2லேருந்து நமக்கு என்ன, 3 மற்றும் 4லேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3 மற்றும் 4லிருந்து n of A cross B equal to n of B cross A equal to 6. ஓகேவா. நமக்கு வந்துட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கிடச்சிருச்சு. அடுத்தது நம்ம இன்னும் என்ன ப்ரூஃப் பண்ணோம்னா இந்த n of A cross Bயும் n of B cross Aவும் ஈக்குவல் டு n of A cross n of B அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. அதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து ஏங்கிற செட் என்ன 1 3 5 1 3 5 பிங்கிற செட்டு
2 3. அப்போ அதை நம்ம எழுதிக்கிறோம். எங்கிற செட்டுன்னா 1 3 5. ஓகேங்களா? இதிலிருந்து பிங்கிற செட்டு 2 3. ஓகேங்களா? இதிலேருந்து நம்ம n of எழுதலாமா? n of a ஈக்குவல் டு இதுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்கும்? 1 2 3. அப்போ 3. n of b எழுதலாமா? எவ்வளோ இருக்குது? 1 2 2 இருக்கா? அப்போது இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா n of a cross n of b நம்ம கேட்டிருக்காங்களா? அப்போ n of a என்ன? 3 cross 2 ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? 6 கிடச்சிருச்சு. அப்போ therefore equation 5 இதை வந்துட்டு நம்ம equation 6 எழுதிக்கலாம். இங்கே எழுதுகிறேன். therefore 5 மற்றும் 6லேருந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b equal to 6. அப்போ எல்லா உறுப்புகளுமே நமக்கு உறுப்புகளின் எண்ணிக்கையும் 6 கிடச்சிருச்சு. therefore இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு சரி பார்க்கப்பட்டு வந்துச்சு. therefore நமக்கு என்ன கிடச்சுன்னா n of a cross bயும் n of b cross aவும் ஈக்குவல் எழுதுகிறேன் n of a cross n of b. அதாவது வந்துட்டு இந்த a cross bயில் இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கையும் அதை நம்ம ரிவர்ஸில் b cross n எழுதுனாலும் அதில் இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். அப்படி இந்த ரெண்டு உறுப்புகளும் சமமாக இருக்கையில் ஏயோடைய உறுப்புகளும் ஏல இருக்கிற உறுப்புகளும் பிஎன்னுடைய உறுப்புகளினுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் நமக்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபினிஷ். அடுத்தது வந்துட்டு எடுத்துக்காட்டு 1.2. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். a cross b ஈக்குவல் டு அதாவது a cross b கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. 3,2 3,4 5,2 5,4 எனில் a மற்றும் b காண்க. ஓகேவா? இங்கே என்ன எழுதியிருக்குன்னு பார்க்குறீங்களா? இதை வந்துட்டு லாஸ்ட் இயர் அரசு பொதுத் தேர்வு 2024 கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகேங்களா? 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சைட் பை சைடு இது சொன்னால் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம தீர்வு காணுங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்டில் நம்ம எழுதிக்கலாம் a cross b. நம்ம எப்போ செட்டு கொடுத்துருவாங்க அதிலிருந்து நம்ம வந்துட்டு ஆர்டர் செட்டில் எழுதுவோம். இப்போ வந்துட்டு நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. செட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ செட் என்ன பி செட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். 3 3,4 5,2 5,4. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை. ஏங்கிற செட் நமக்கு ஏங்கிற கணம் வேணுன்னா ஏங்கிற கணம் இப்போ ஏங்கிற செட்டில் a cross b இருக்கு இல்லைங்களா? இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டினுடைய முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம்தான் a. இன் முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். ஓகேங்களா? முதல் ஆயத்தொலைவில் என்ன இருக்குது? இங்கே 3 இருக்குது. 3 அடுத்தது நம்ம 2 3 வந்துச்சுன்னா ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அதை நம்ம 1 மட்டும் எழுதிக்கலாம். அதே போல் இங்கே 5 இருக்கா? அப்போ 5. அப்போ therefore a equal to 3,5. அவ்வளோதான். ஓகேங்களா? அதே போல் தான் ரெண்டாவது பி ஏங்கிற செட் கண்டுபிடிச்சிச்சு. அடுத்து பிங்கிற செட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே போல்
ஏ கிராஸ் பிங்கிற கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஏ கிராஸ் பியின் இரண்டாம் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம், ரெண்டாம் ஆயத்தில் உறுப்புகளின் கணம். அப்போ இங்கே என்ன செகண்ட் வந்தது, அந்த ஆர்டர் செட்டில் வந்துட்டு ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குது, 2 4. அப்போ அது 2 4ங்கிறது ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அப்போ அதே தான். இப்போ பி ஈக்குவல் டு 2, 4. ஓகேங்களா? சாரி, நீங்கள் ஆர்டர் செட் எழுதிட்டு எழுதக்கூடாது. ஏன்னா வந்துட்டு இந்த கணத்தில் எழுதும்போது நம்ம இதை எழுதக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே ஒரே உறுப்பு தானே. இப்படி செட்டில் எழுதணும்னா இது வந்து ஏங்கிற எலமெண்ட்டில் இருக்குது, அது பின்னு இருக்கிற எலமெண்ட்டு. ஆனால் இது வராது. ஓகேங்களா? இப்போ எனவே ஏங்கிறது என்னென்னா ஏ கிராஸ் பினோட முதல் உறுப்பு என்ன, 3, 5. பி கிராஸ், அதாவது வந்து ஏ கிராஸ் பியில் இரண்டாவது ஆயத்தொலைவு உறுப்புகள் கணம் வந்துட்டு பி. அப்புறம் ரெண்டாவது உறுப்பு எனக்கு 2, 4. அவ்வளோதான். ஓகேங்களா? இது சும்மா 1 மார்க், இவ்வளோ எழுதவே தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஏ கிராஸ் பின்னு இருக்குங்களா, அப்படி பார்த்தோம்னா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கோ அது ஏக்கும், செகண்ட் எலமெண்ட் என்ன இருக்கோ அது பிக்கு எழுதணும். அப்போ ஏங்கிறதுனால 3 3. இங்கே வேறு நம்பர் இருந்தால் வேறு நம்பர் எழுதணும். இங்கே ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருக்கிறதுனால அதை மட்டும் எழுதுகிறோம். 3 5. இங்கே பிங்கிற செட்டில் என்ன இருக்குது, 2 4. அப்போ 2 4 ரிப்பீட் இருக்குனாலும் 2 4. அதே 2 4 5 6 அப்படி இருந்துச்சுன்னா நம்ம 2 4 5 6 அப்படின்னு எல்லாமே எழுதணும். அவ்வளோதான். இது ஜஸ்ட் அப்படியே ஒரு சிம்பிளாக நம்ம கொஸ்டினை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது. என்ன, நமக்கு ஃபுல் மார்க் வேணுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி முதல் ஏ கிராஸ் பியின் முதல் ஆயத்தளவு உறுப்புகளின் கணம், ஏ கிராஸ் பியின் இரண்டாம் ஆயத்தளவு உறுப்புகளின் கணம் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா? அடுத்த எடுத்துக்காட்டு 1.3. இதில் வந்துட்டு நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏங்கிற செட்டில் என்ன இருக்குன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த செட்லாம் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. என்னென்ன எலமெண்ட் இருக்கும், 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு இந்த கணத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறதே நாம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி அதுக்கு வந்துட்டு நமக்கு இது கொடுத்துருக்காங்க, ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னென்ன என்ன இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ். அதில் இந்த எக்ஸ் வந்துட்டு இந்த ஏங்கிற செட்டிலேருந்து ஒரு உறுப்பு எடுக்கிறோம், அதை எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து இயல் எண்களில் இருக்குது. அது வந்துட்டு எதுக்கும் உள்ளே இருக்குன்னா 1க்கும் 4க்கும் உள்ளே இருக்க நம்பர்ஸ். ஓகேங்களா? அப்போ 1க்கும் 4க்கும் உள்ள என்ன இருக்குது, 2 3. இங்கே வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 1 சேர்த்தணும். இங்கே வெறும் லெஸ் தென் கொடுத்துருக்கறனால நம்ம வந்துட்டு 1 சேர்க்க தேவையில்லை. அதேங்கிற பி செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. இங்கே பாருங்கள், சச் தட் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இந்த எக்ஸுங்கிற செட், பியில் இருக்கிற எக்ஸுங்கிற எலமெண்ட் எதுலேருந்து எதுக்குள்ளே பிலாங்ஸ் ஆயிருக்குன்னா 0 ஈக்குவல் கொடுத்துருக்காங்களா. அப்போ 0 நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். 0 1 2 எழுதலாமா, எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே ஈக்குவல் கொடுக்கலான்னு எழுதக்கூடாது. மற்றும் சி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 3. ஓகேங்களா? என்கிறது என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ். எக்ஸ் லெஸ் தென் 3. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் லெஸ் தென் 3னா இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று நோட் பண்ணோம். நமக்கு வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் 0லேருந்து ஆரம்பிக்குதா 1லேருந்து ஆரம்பிக்குதாங்கிறது கண்டிப்பாக தெரியணும். அதுக்கு தான் வந்துட்டு நான் முன்னாடி ஒரு குறிப்பு கொடுத்துருந்தேன்ல, அதை நீங்கள் படிக்கணும். இயல் எண்கள்னால் எண் வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் வித் 1 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இயல் எண்கள் எப்பொழுதும் 1லிருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து இல்லை. முழு எண்கள் முழுசாக இருக்கும். அப்போ வந்து 0 சேர்த்துனா தானே அந்த வரிசை முழுசாகுதா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முழு எண்கள் வந்துட்டு 0 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இயல் எண்கள் 1லிருந்து ஸ்டார்ட் ஆகும், முழு எண்கள்
0 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இந்த வித்தியாசத்தை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ஞாபகம். அப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து 1 2 3 வருமா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வந்தால் தான் 3 வரும். வெறும் லெஸ் தென் இருக்கனால 1 2 மட்டும்தான் சிங்கிற செட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஏபிசி கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து நம்ம என்ன கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. பி சேர்ப்பு கணம் சினும் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இந்த யூ சிம்பிள் பொருந்த யூனியன் சொல்லுவாங்க. தமிழில் வந்து சேர்ப்பு கணம்னு சொல்லுவோம். அதே போல் செகண்ட் சப்டைட்டில் வந்துட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இது வந்து வெட்டுகணம்னு சொல்லுவாங்க. சேர்ப்பு கணம்னா பியும் சிங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் சேர்த்து எழுதணும். வெட்டுகணம்னா இதில் ரெண்டில் எது பொதுவாக இருக்கோ அதை மட்டும் எழுதணும். ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி என்பனவற்றை சரிபார்க்க. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து ஏபிசி கண்டுபிடிச்சி அதுலேருந்து சப்டைட்டில் 1 2 நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இது வந்துட்டு லாஸ்ட் இயர் அரசு பொது தேர்வில் கேட்ட கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் சப்டைட்டில் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம இது இப்போ ஃபைன் பண்ணலாமா? ஏபிசி ஃபைன் பண்ணலாம். தேர்வு. ஓகேங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் சச் தட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ நமக்கு இயல் எண்கள் கேட்டிருக்காங்க. 1லேருந்து 4 வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? அப்போ இயல் எண்கள் ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஆனால் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுக்கலாம். அதனால் 2 3 4க்கும் ஈக்குவல் கொடுக்கலாம். அப்போ ஏங்கிற செட்டு 2ம் 3 மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பிங்கிற செட் கண்டுபிடிக்கிறோம். பிங்கிற செட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா ஹோல் நம்பர். இது வந்துட்டு எக்ஸ் பிலாங்ஸ் சச் தட் எக்ஸ் வந்துட்டு எதுக்குள்ளே இருக்குன்னா 0க்கும் 2க்கும் இடையில் இருக்கிற நம்பர்ஸ். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் டபிள்யூ சச் தட் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2. ஓகேங்களா? அப்போ இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்கனால 0வும் நம்ம எழுதிக்கிறோம். 0 1 2 எழுதணுமா? எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே ஈக்குவல் கொடுக்கல. அப்போ 0 1 மட்டும்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சி. சி ஃபைன் பண்ணலாம். சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு என். அது இங்கே டபிள்யூ கொடுத்துருந்தாங்கன்னா ஹோல் நம்பர். சப்போஸ் எக்ஸாமில் அப்படி டபிள்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு 0லேருந்து எழுதணும். இங்கே ஆனால் இப்போ நமக்கு வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்லேருந்து எழுதணும். எக்ஸ் லெஸ் தென் 3. 3க்கும் உள்ளே இருக்கிற நம்பர் மட்டும் எழுதினா போதும். அப்போ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 3 எழுதணுமா? இல்லை. ஏன்னா அது வந்து ஈக்குவல் கொடுக்கல. அதனால் நம்ம 3 வந்துட்டு எழுதலாம். அப்போ நமக்கு செட்ஸ் கிடச்சிருச்சா? ஏங்கிற செட்டு 2 3, பிங்கிற செட்டு 0 1, சிங்கிற செட்டு 1 2. இதை வச்சு நம்ம ஈஸியாக சப்டைட்டில் ஏ கிராஸ் பி யூனியன் சி பி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டைட்டில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏ கிராஸ் பி யூனியன் சி. நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுவோம், அப்புறமா ரைட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ணுவோம். அது ரெண்டும் ஈக்குவலாக வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ ஏ கிராஸ் பி. இப்போ ஏ கிராஸ் பியில் ஃபஸ்ட்டு இது உட்கானங்களை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். பி யூனியன் சி ஃபைன் பண்ணலாமா? இப்போ பிங்கிற எலமெண்ட்டு பிங்கிற செட்டுக்கு நமக்கு என்ன? 0 1 0 1. இங்கே நடுவில் என்ன இருக்கோ அது அப்படியே யூனியன் சேர்ப்பு கணத்து எழுதிட்டு சிங்கிற செட்டில் கணத்துக்கு என்னென்னா 1 2 ஃபைன் பண்ணியிருக்குமா? 1 2. அப்போ நம்ம அப்படியே சேர்த்துறதுன்னா தெரிஞ்சு ஈக்குவல் டு 0 ரெண்டுலேயும் 1 இருக்குது. அப்போது 1 அப்புறம் 2. இப்போ நமக்கு கிடச்சிருச்சா? பி யூனியன் சியோட வேல்யூ 0 1 2. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் பேஜ் திருப்பிக்கலாம். அப்போது ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது? 2 3. ஓகேங்களா? இப்போ இதிலிருந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி ஃபைன் பண்ணிடலாங்களா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை? அப்போ ஏங்கிற செட்டு என்ன? 2 3. பிங்கிற செட்டு என்ன இருக்குது? 0 1
2. ஜீரோ 1 2 இருக்குங்களா? இப்போ நம்ம அதே ஃபார்மேட் தான். ஓகேங்களா? 2, 0, 2, 1, 2, 2. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் செட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன? 3, 0, 3, 1, 3, 2. ஓகேங்களா? இதை வந்துட்டு ஈக்குவேஷன் நம்ம 1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் இடது பக்கம் இருக்கிற சமன்பாடை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வலது பக்கம் இருக்கிற சமன்பாடை ஃபைண்ட் பண்ணோம். இப்போ A cross B யூனியன் C ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு A cross B யூனியன் A cross C வந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு A cross B ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணலாம். A cross B ஏங்கிற செட் என்ன? 2, 3 கிராஸ் பிங்கிற செட்டு பார்த்துக்கோங்க. 0, 1. அப்போ 0, 1. இப்போ 0, 1. இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதலாம். அப்போது 2, 0. இது ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் இந்த லைன் போட்டு எழுதுங்க, தப்பு கிடையாது. ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம விட்டுடலாம். அப்புறம் 2, 1. நெக்ஸ்ட்டு 3, 0, 3, 1. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு இப்போ வந்துட்டு A cross B பார்த்தாச்சு. அடுத்தது A cross C. A cross C பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ 2, 3. சிங்கிற எலமெண்ட் என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்? இங்கே வந்துட்டு நம்ம A cross C தான் பார்க்க போகிறோம். அப்போ அதனால் A cross C தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். 1, 2. 1, 2. அப்போ A cross C எழுதலாங்களா? ஆர்டர் செட்டில் 2, 1, 2, 2. 3, 1, 3, 2. ஓகேங்களா? இப்போ இருந்து நம்ம A cross B ஃபைண்ட் பண்ணியாச்சு, A cross C ஃபைண்ட் பண்ணியாச்சு. இது ரெண்டையும் சேர்த்து யூனியன் பண்ணி எழுதுனோம்னா தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது எப்படி கூட எழுதிக்கலாம். சம்மடு 2, 3. இப்போ 2 மற்றும் 3லிருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா A cross B யூனியன் A cross C நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஓகேவா? அப்போ A cross Bல என்ன செட் இருக்குது? 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. சேர்ப்பு கணம் யூனியன்கிறது சேர்ப்பு கணம். ஓகேங்களா? போட்டு 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. ஓகேங்களா? இது அப்படியே செட்டை வந்துட்டு நம்ம சேர்த்து எழுதுகிறோம். அவ்வளோதான். ரிப்பீட்டடாக வரதை வந்துட்டு 2 டைம் வருதா நம்ம ஒரு டைம் எழுதுனா போதும். அப்போ ஃபஸ்ட்டு 2, 0 எழுதியாச்சா? அடுத்தது 2, 1. 2, 1 இங்கே இருக்குங்களா? அப்போ ஒரு டைம் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு 2ங்களை வருது எல்லாமே எழுதிடலாம். அடுத்தது வந்துட்டு 2, 2 இங்கே இருக்குங்களா? 2, 2. நெக்ஸ்ட்டு 3, 0 அங்கே இருக்கா? இல்லை. இப்போ 3, 0. அடுத்து 3, 1 இங்கே 3, 1 இருக்கா? அப்போ 3, 1 ஒரு டைம் எழுதுனா போதும். அடுத்தது என்ன இருக்குது? ரிமைனிங் செட்டு 3, 2. நமக்கு செட் கிடச்சிருச்சு 4. ஓகேங்களா? இதிலிருந்து நமக்கு என்ன கிடச்சிருச்சு பார்ப்போமா? ஃபைண்ட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் நம்பர் 1ல் என்ன கிடைக்கு? A cross B வந்துட்டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2, 0ங்களா? அப்போ இங்கே 2, 0 இருக்கா? 2, 0 இருக்குது.
அடுத்தது இங்கே 2,1 இங்கே 2,1 இருக்கா இருக்குது. இப்போ 2,2 2,2 3,0 3,0 3,1 3,1 3,2 3,2. அப்போது ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வலது பக்கம் வந்துட்டு சமமாக இருந்தால் இடது பக்கமும் சமம். அப்போ இடது பக்கம் இங்கே என்ன இருக்குது? A கிராஸ் B யூனியன் C. அதே போல் இங்கே இடது பக்கம் என்ன இருக்குது? A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. ஓகேங்களா? அப்போது 1 மற்றும் இங்கே என்னது 4th தானே, 4லிருந்து ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணி எழுதலாம். அப்போ A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. A கிராஸ் C ஃபைன் பண்ணியாச்சு. ஏன்னா சரி பார்க்கப்பட்டது. ஓகேங்களா? தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்டைட்டில் வந்துட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணால் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C, அது வெட்டுகணம் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. இதை நம்ம ஃபைன் பண்ணோம். இங்கே மேலே பார்த்தது வந்துட்டு யூனியன், சென்ட்ரலில் யூனியன் வரும். இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கனால நடுவில் இன்டர்செக்ஷன் வரும். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு தீர்வு ஃபைன் பண்ணலாம். இப்போ ஏங்கிற செட்டு பிங்கிற செட்டு என்னென்னு எழுதி வச்சுக்குவோம். ஓகேங்களா? 2,3 A பிங்கிறது வந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா, ஹோல் நம்பர்ஸு 1,0,1 சிங்கிறது வந்துட்டு 1,2. ஓகேங்களா? இதிலேருந்து ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு இடது பக்கம் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணலாம். அப்புறம் வலது பக்கம் இருக்க ஃபைன் பண்ணி ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரெண்டும் சரி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சமம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்போது A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. ஓகேங்களா? இதை எடுத்துக்கலாம். இடது பக்கத்தை எடுத்துகிட்டு இப்போ B இன்டர்செக்ஷன் C. இப்போ உள்கணங்களை முடிச்சு தான் நம்ம வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண முடியும். இப்போ B இன்டர்செக்ஷன் C அப்படிங்கிறது பிங்கிறது என்ன 0 1, பிங்கிறது வந்துட்டு 0 1 நடுவில் இருக்கக்கூடிய வெட்டு கணத்தை போட்டுட்டு சிங்கிறது என்னென்னா 1 2 1 2. இந்த வெற்று கணத்துக்கு வந்துட்டு அதாவது இன்டர்செக்ஷனுக்கு என்ன மீனிங்னா ஒரே மாதிரியே இருக்கணும். எந்த உறுப்பு வந்துட்டு ஒரே மாதிரியே இருக்கோ சேமாக இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். ஓகேங்களா? யூனியன்னா சேர்த்து எழுதணும், சேர்த்து. ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். அப்போ இதில் ரெண்டும் ஒரே மாதிரி எது இருக்குது? பொதுவாக ஒரே மாதிரினா பொதுவாக இந்த ஏங்கிற செட்டில் பிங்கிற செட்டில் நமக்கு பொதுவாக என்ன இருக்குது? 1, இங்கே 1. அப்போ 1ங்கிறது மட்டும்தான் வந்துட்டு நமக்கு A இன்டர்செக்ஷன் சிலேருந்து கிடைக்கிற உறுப்பு. ஓகேங்களா? அப்போ A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C எழுதலாங்களா? ஏங்கிற உறுப்பு என்ன? 2,3. பிங்கிற உறுப்பு 1. ஓகேங்களா? அப்போ இதிலேருந்து நம்ம எழுதலாம் 2,1, அடுத்தது 3,1. இது வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர். இதனோட சப்டைட்டிலுங்கிறதுனால நான் கண்டினியூஸாக நம்பர் போட்டு வரேன். இது 5. அப்போ நம்ம வந்துட்டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் Cன்னு இடது பக்க சமன்பாட்டை ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு? 2,1 3,1 கிடச்சிருக்கு. அதே போல் நம்ம வலது பக்கம் வந்துட்டு ஈக்குவேஷனை சரி பார்த்து இது ரெண்டும் சமமாக வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு A கிராஸ் B ஃபைன் பண்ணவங்களா? A கிராஸ் B ஏங்கிற எலமெண்ட் என்ன? 2,3 கிராஸ் B என்ன? 0,1.
இங்கே வந்துட்டு நமக்கு சேர்ப்பு கணம் இல்லை, வெட்டு கணமும் இல்லை, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வரும். ஓகேங்களா? அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நமக்கு அது தெரியலைங்களா? ஃபஸ்ட்டு உறுப்பு ஃபஸ்ட்டு 2,1. அதே போல் இரண்டாம் உறுப்பு ஃபஸ்ட் உறுப்பு, இரண்டாம் உறுப்பு இரண்டாம் உறுப்பு. ஓகேங்களா? 3,1 கிடச்சிருச்சுங்களா? இதை வந்துட்டு நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 5 கொடுத்தாங்களாங்க, 6 வச்சுக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross C. A cross C ஃபைண்ட் பண்ணலாமா? ஏன்னா 2,3, C என்ன 1,2. இதே போல் எழுதணும்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு ஃபைண்ட் பண்ணோம்னா 2,1, 2,2, 3,1, 3,2. ஓகேங்களா? அப்போ இதிலிருந்து கொஷின் நம்பர் 7. இப்போது 6 மற்றும் 7 கிடச்சிச்சிங்களா? இப்போ இதிலிருந்து 6 மற்றும் 7லிருந்து நம்ம வந்துட்டு இதனுடைய வெற்று கணங்களை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ A cross B intersection A cross C. ஓகேங்களா? இப்போ இதிலிருந்து ஃபைண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டுலேயும் எது வந்துட்டு பொதுவாக இருக்குன்னு. 0,1 இருக்கா? இங்கே இருக்குங்களா? இல்லை. அப்போ 2,1 இருக்குங்களா? சரி. 2,0 இருக்கா? இல்லை. இப்போ 2,1 இருக்கா? அப்போ 2,1 இல்லைங்க. அடுத்தது 3,0 இருக்குங்களா? இங்கே 3,0 இல்லை. அப்போ அது இல்லை. அடுத்தது 3,1 இருக்குங்களா? அடுத்தது வந்துட்டு இங்கே 3,1 இருக்கா? அப்போ 3,1. இப்போ நமக்கு சமன்பாடு 8 கிடச்சிருச்சு. அதாவது வந்துட்டு வலது பக்கம் ஈக்குவேஷனுடைய வேல்யூஸ் கிடச்சிருச்சு. இப்போ இடது பக்கத்தோட வேல்யூவும் வலது பக்கத்தோட வேல்யூவும் சமமாக இல்லையான்னு செக் பண்ணிடுவோங்களா? இடது பக்க வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? A cross B union C equal to 2,1, 3,1. வலது பக்கம் வந்துட்டு நமக்கு வந்து சேம் கிடச்சிச்சு, 2,1, 3,1. அப்போ இந்த வேல்யூ சமமாக இருக்குல்ல? சமன்பாடு 5 மற்றும் 8லிருந்து A cross B union C equal to A cross B intersection A cross B intersection A cross C எழுதலாங்களா? ஓகே. அப்போது சமன்பாடு 5 மற்றும் 8லிருந்து ஓகேங்களா, A cross B intersection C equal to A cross B intersection A cross C என சரி பார்க்கப்பட்டது. தேங்க்யூ. ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணிடுறேன். A cross B A intersection Cயும் இதுவும் ஈக்குவல்னா இப்போ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்புறம் இதுக்கு தனியாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இதுக்கு தனியாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி அதில் பொதுவாக இருக்கிறது என்னவோ அதை எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலான்னு பார்க்குறீங்க. அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் போடுறோம், அப்படி ஈக்குவல் இல்லைன்னா நாட் ஈக்குவல் சொல்கிறோம். ஓகேங்களா? அதுதான். இப்போ ஏபிசி எழுதுறீங்க. A cross B intersection C. இப்போ 3 உறுப்பு இருக்குன்னு எழுத முடியாது. ஃபஸ்ட்டு உட்கணங்களை வந்துட்டு நம்ம தீர்த்துக்கிறோம். இப்போ A intersection C. இப்போ பிங்கிற செட்டு சிங்கிற செட்டு எழுதுகிறோம். இதில் எது பொதுவாக இருக்குது? இன்டர்செக்ஷன்னா பொது, யூனியன்னா சேர்த்து எழுதணும். அப்போ பொதுவாக இருக்கிறது 1 அது எழுதிக்கிறோம். அப்போ வந்துட்டு ஏவோட அந்த உறுப்பை பெருக்கிறோம். ஏங்கிற உறுப்புன்னு 2,3 அதோட 1 பெருக்கிறோம். இப்போ 1,2 3,1 இது வந்துட்டு 5ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது வந்துட்டு வலது பக்கம் A cross B ஃபைண்ட் பண்ணுறோம். ஏங்கிறது என்ன? 2,3, பிங்கிறத வந்துட்டு 0,1. இதை ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எழுதுகிறோம். அப்போ நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அதில் இந்த வேல்யூ கிடைக்கும். அது ஈக்குவேஷன் 6ன்னு எடுத்துக்கிறோம். அதே போல் A cross C அதை நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அதில் இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ 6 மற்றும் 7ஐயும் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா 6 மற்றும் 7 வந்துட்டு சேர்ப்பு கணம் பண்ண போகிறோம். சேர்ப்பு கணம் பண்ணும்போது இது நமக்கு எது பொது
வெட்டு கணம் இன்டர்செக்ஷன் பண்ணும்போது நமக்கு இதில் எது பொதுவாக இருக்குது 2,1 2,1 3,1 3,1 அப்போ இது பொதுவாக இருக்கா இந்த 8ஓட வேல்யூவும் நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த வேல்யூ சம்ம 2,1 3,1 அப்போது 5,6லேருந்து இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவோ அது எழுதிக்கிறோம் அதே போல் இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை எழுதிக்கிறோம் இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறோம் ஓகேங்களா தேங்க்யூ ஆல்